ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். என்னடா ரொம்ப நாளா ஆளை காணுமே, தலைவர் எப்பயுமே என்ட்ரி கொடுப்பாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டார் இளையராஜா. அவர் மேல எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எப்பயுமே யாரா இருந்தாலும் வந்து நைட்டு அவரோட பாடல்களை கேட்டுட்டு தூங்குறதெல்லாம் வழக்கமா இருக்கு. இவர் எப்பயுமே வந்து அவரோட பாட்டை யூஸ் பண்ணிட்டா எப்பயுமே ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. அதே மாதிரி குட் பேட் அக்லியில இவரோட 3 பாட்டு, அதாவது ஒத்தருவா தாரேன், அப்புறம் வஞ்சிக்கொடி, அதுக்கப்புறமேட்டு வந்து இளமை இதோ இதோ, இந்த பாட்டுலாம் வந்து யூஸ் பண்ணதுக்கு என்னடா தலைவர் இன்னும் நோட்டீஸே அனுப்பலையே, ஒருவேளை பர்மிஷன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு ₹20 எதுக்கு இந்த 4 பாட்டுக்கா? ஜிவி பிரகாஷ்கே 4 கோடி தான் கொடுத்து வந்த படத்துக்கு. அப்ப என் நெருப்ப குடு. நெருப்ப கொடுக்கவா? கரெக்டா வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. இந்த மாதிரி 5 கோடி கேட்டு என்னோட பாடல்களை யூஸ் பண்ணதுக்கு. ஆனா ரசிகர்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, ரசிகர்களா இருக்கட்டும், ஒரு பொதுமக்களா இருக்கட்டும், ஏன் இவர் வந்து பாட்டு போடும்போது ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்காம தான் போட்டாரா? அப்படி பார்த்தா ப்ரொடியூசர் தானே காசு கேட்கணும், இவர் ஏன் காசு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ப்ராப்பரா நாங்க வந்து எல்லாத்தையும் என்ஓசிலாம் வாங்கிட்டு தான் இந்த பாடல்களை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கும் தேவாவோட ஒரு பாட்டும் கூட, தேனிசை தென்றல் தேவாவோட பாட்டு கூட தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. அதுக்கு அவரோட பதிலும், இவர் இப்படி பண்றதுக்கான பதிலும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். பணம் தான் வரும், புகழ் இல்லையா? கருவேற்கல் பை வந்து காப்பி என்கிட்ட இல்ல, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லைன்னு என் பாட்டு போடுறாங்கல்ல, அதனால நான் திரும்பி வந்து வரேன் இல்ல. இப்ப 2K கிட்ஸ் வரைக்கும் தெரியுது இல்ல, அந்த இதுல நான் அதை விட எனக்கு இதான் முக்கியம். பணத்தை விட எனக்கு குழந்தைங்க ரசிக்கணும். என்ன அதுதான் எவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த பொசிஷன் கிடைக்கும், ராயல்டி வரட்டும். ஆனால் அந்த குழந்தை வந்து கருவேற்கல் பை இவரா மியூசிக்னு கேட்கணும், அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா அந்த குழந்தை என்ன கேட்கும்? என்ன ரெகக்னைஸ் பண்ணா இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் என்ன லைக் பண்ணணும். என்ன மியூசிக் டைரக்டரா அடையாளம் யூஸ் பண்ணா வந்து ஒரு சந்தோஷமான இதுதான். ஏன்னா அவரோட பெருமையை தான் அதுல வந்து கிரெடிட்ஸா போட போறாங்க. அப்புறம் ஏன் இது வந்து இப்படி பண்றாரு இளையராஜா சார்ன்றது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.